கோழி எல்லோளுக்கு இற வச்சாலும் தின்னாது, அங்கே எங்கேயுமா தான் ஓடிக்கிட்டு கிடக்குப்பா. ஷு ஷு சாப்பிடுங்க. பெரிய கோழியை பிடிச்சி வித்துட்டாலும் கொல்லாம் போல இருக்கு. 500 ரூபா கிடைச்சவாது செய்யுமே. அப்படிதான் பண்ணணும். உமா வாங்க ராணியக்கா வாங்க. என்ன உமா கோழியில் இறப்பட்டுட்டா இருக்கா? ஆமாக்கா, கொஞ்சம் போல தவிடு வாங்கினேன் பார்த்துக்கிடுங்க. அதான் கோழிகளுக்கு வச்சுக்கிட்டு நிற்கேன்க்கா. காலையிலே உன்னை பார்க்கணும்னு நினச்சேம்மா, பார்க்க தான் முடியல. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கேட்கலாமா? என்ன ராணியக்கா என்கிட்ட கேட்கலாமான்னு கேட்குறிய? என்ன விஷயக்கா? என்ன உமா, நீயும் வசந்தியும் அனந்தரத்தியார் தானே, எதுக்கு சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறிய? எக்கா நீங்களே கேளுங்க அக்கா. என் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது கேட்டதுக்கு வாங்க விட்டால இவிய அழகா வாங்கி தரேன்னு சொன்னாவக்கா. அதை வாங்க விடாம அவ மட்டும் ஆடி தள்ளுபடியில் அவ வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கியா. இதெல்லாம் நியாயமாக்கா சொல்லுங்களா? சரி போட்டு விடு, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அனந்தரத்தியார்லையாமா கொஞ்சம் விட்டு எடுத்து போயா. அவளுக்கு புத்தியே இப்படிதான்க்கா. நான் ஒன்றும் வாங்கிடக்கூடாது, நான் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அவ மட்டும் எல்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்கணும். நீ இந்த புத்தி அவளுக்கு ஆகாது இல்லையாக்கா. அதனாலதான் நான் அவள்கிட்ட பேசலை. இவகிட்ட நான் பேசாதது நல்லதுக்கா. பேசாம இருந்து அரை நாள் ஆகுது. இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேன்க்கா. இல்லை நான் புளியை கொண்டா சோறை கொண்டா மாங்காயை கொண்டான்னு வருவா. சரிம்மா, ஏதோ எனக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு, அதான் உமா சொன்னேன். எனக்கும் உங்கள் மேலே ஒன்றும் வருத்தம் இல்லைக்கா. நீங்கள் ஒரு அக்காங்கிற உரிமையில் தானே கேட்டிய, அது ஒன்றும் இல்லைக்கா. சரி வாமா, அதில் போய் உட்காந்து பேசுவோம். கோழி இறையில தின்னுட்டு இருக்கு, வா. சரிக்கா வாங்க. A few moments later. சமையலெல்லாம் பண்ணிட்டியா உமா? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சு. முன்னாடி தான் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் எல்லாரோட கூடயும் ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சேன். இப்போ தான் வீட்டோட எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கேன்க்கா. சரி சரி விடு, அந்த பேச விடு. ஆமாம், ரைஸ் அரிசி அவிச்சு பார்த்தியா? ஆமாக்கா அவிச்சு பார்த்தேன். அரிசி சாப்பாட்டுக்கு நல்லாவே இல்லை. அதான் லட்சுமி அக்காளுக்கு வீட்டு மாட்டுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேம்மா. மாட்டுக்கா கொடுக்கப்பறா? ஐயோ சொல்லணும்னு நினச்சேன். வசந்தி அரிசி இல்லைன்னு சொன்னாமா, லட்சுமியா அவளுக்கு தான் கொடுக்க போகிறாளாம். உன வேண்டானா வசந்திக்கே கொடுத்துறான். எது அவளுக்கா? நான் எல்லாம் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்க்கா. நான் அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன். அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாங்கி எங்கே குடோனையே நிறச்சி வச்சிருப்பாக்கா. இல்லைம்மா, அரிசியெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு லட்சுமிகிட்ட கேட்டா. லட்சுமிக்கு கொடுக்கணும்னு சொன்னா, அதான் சொன்னேன். அவையே கொடுத்தா கொடுக்கட்டு, நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்க்கா. நன்றி கெட்டவளுக்கு கொடுத்து என்னத்துக்கு? அதனால நான் கொடுக்க மாட்டேன். உமா உமா, இவ எதுக்கு இப்போ வந்திருக்கான்னு தெரியலையே. வந்தாலே பிரச்சனையோட தான் வந்திருப்பா. பாத்திமாக்கா வாங்க. இவகிட்ட அவளை பத்தி சொல்லி கொடுக்கலான்னு வந்தா ராணியக்காலாம் இருக்குதே. என்ன பண்ண? என்னக்கா ஏதோ பேசுறேன்னு வந்த மாதிரி வந்திய, அமைதியா நிக்கிறிய? உட்காருங்கக்கா. அது ஒன்றும் இல்லை உமா, கண்டிப்பாக யாரைய பற்றி சொல்லதான் வந்திருக்கியா. இந்த இடத்துல நம்ம இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, கிளம்பிடும். உமா என்னக்கா? அது வந்து உமா, வீட்டில் பூங்குடியே மூணு இப்போ வருவேன்னு சொன்னா பார்த்துக்க, மறந்தே வச்சு இதுலேருந்து கதை விட்டுட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போகிறேன்னாம்மா, சாவி ஏங்கல்ல தான் இருக்குது பார்த்துக்க. வந்தா கூப்பிடுவாவில்லையாக்கா? இருங்க. இல்லைம்மா, வந்தாவளா என்னன்னு தெரியல, ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு வரல பார்த்துக்க. நான் போகிறேன், நீ பேசிகிட்டு இருமா, நான் அப்புறமா வரேன்னா. சரி அக்கா. அப்பாடா, ராணி அக்கா போயிட்டாவ. உட்காருங்க பாத்திமாக்கா, நின்றுக்கிட்டே இருக்கிறிய, உட்காருங்க. என்ன உமா இவ்வளோ வெகுளித்தனமா இருக்கிய? பழைக்கக்கூடிய புத்தியே உங்ககிட்ட கிடையாதா? ஏன்க்கா என்னாச்சு? என்ன சொல்றிய? தெரியாமதாம்மா கேட்கேன். ஏன் செல்வாய்க்கு கூட பிறந்தவ தானே ரேவதி? ஏன் அவளுக்கு வசந்திக மாப்பிள்ளை கூட பட்ட மட்டமா அவ தங்கச்சி? சொல்லு. ஏன்க்கா இவியலுக்கும் அவ தங்கச்சி தான். ஏன்? நீ மட்டும் சொல்லிக்கிட்டு இரு, உனக்கு அவ மைனியாருன்னு. ஆனா அவ ஒரு தலை பட்ச மாதிரி செயல்படியா? ஏன்க்கா என்ன சொல்றிய? அப்போ ஒன்று விஷயமே தெரியாதா உமா? இல்ல தெரிஞ்சும் தெரியாதமா நடிக்கிறியா? எல்லாம் என் வாயிலிருந்து கேட்கணும் நீ. பாத்திமாக்கா, ஏன்னா நீங்க என்ன சொல்றீன்னு ஒண்ணுமே புரியலக்கா. என்ன சொல்றிய? என்ன உமா, இந்த
வசந்தி வீட்டில் நீ புதுசா ஃப்ரிட்ஜ் வந்து இல்லையா, தெரியுமா உனக்கு? அதுவாது தெரியுமா? ஆமா ஆமா, தெரியும் தெரியும், அது நல்லா தெரியும் அக்கா. ஏன் நீ வந்து என்னமோ அது வசந்தி தான் வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க, அப்படிதானே? அவ வாங்கினேன்னு அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன? நான் ஏன் கோவப்பட போறேன்? என் வீட்டில் ஒன்றும் வாங்க விடாம இல்லையா இருக்கியா, அதுதான் எனக்கு வருத்தம். என்ன உமா, நான் சொல்லிட கேளு, அது ஒன்றும் வசந்தி வாங்கின ஃப்ரிட்ஜ் கிடையாது, உன் மைனியார் அவளுக்கு வாங்கி கொடுத்தது, தெரியுமா? என்னக்கா சொல்றிய? ரேவதி வாங்கி கொடுத்ததா? ஆமா உமா, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியல. ரேவதி தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியா பாரு. அண்ணனாருக்கு பொண்டாட்டி மட்டும் வாங்கி கொடுத்துருக்கியா? நீ யாரு? செல்வாவா அவளுக்கு அண்ணன் தானே, உனக்கு என்ன வாங்கி தந்தா? எனக்கெல்லாம் ஒண்ணுமே வாங்கி தரலக்கா. ஏன் இந்த ரேவதி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா? என்னன்னு நமக்கு தெரியலம்மா, உன்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தியாவ, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மற்றபடி உங்களை பிரிக்கணும் எடுக்கணும் அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே செய்யாதுமா. என்ன நீ தப்பா நினைச்சிடாத. நான் ஏக்க உங்களை நினைச்ச போறேன். தெரியுமா, பின்ன நான் வாரேன். அப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க காசு கொடுத்தது ரேவதி. ரேவதி வாங்கி கொடுத்த ஃப்ரிட்ஜ் தான் இங்க வந்திருக்கு. படு பாவி, எனக்கும் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி தந்தாளா? நானும் ஒரு அந்நியர் தானே. இன்னைக்கு இவன் வரட்டு. ஓஹோ, வாசியில் கிடச்ச ஃப்ரிட்ஜுன்னா தான் இவன் ஓவராக நாட்டிக்கிட்டு தெரியாளா? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் செடி தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கு, சிலது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. தண்ணி ஊத்துறாளா என்னன்னு தெரியலையே. பூமாரி, ஏய் பூமாரி, ஏய் பூமாரி. அத்தை வா மக்களே வா. என்னம்மா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எழும்பியாச்சா? இல்லத்த, பூமாரி பூமாரின்னு கூப்பிட்ட சவுண்டு கேட்டு அதில் எழும்பிட்டேன். ஐயே மக்களே, நானே சத்தம் போட்டு பண்ணி எழுப்பி விட்டுட்டேன்னா. சரி மக்கா, நீ போய் தூங்கு. பூமாரி பூமாரி நீ காது கிளியதக்கன சத்தம் போட்டுட்டு இப்ப மருமொழிட்ட மட்டும் நீ போய் தூங்கு. நீ இல்லத்த பரவாயில்ல, இனி எழும்பியாச்சு, இனி தூக்க வராது. என்னத்த, என்ன சொல்லுங்க? ஐயோ ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா தான் கூப்பிட்டேன், நீ போமா. அத்தை அது வந்து என்ன மக்கா சொல்லு. நானும் இவியெல்லாம் இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம், போயிட்டு வரட்டுமா? முக்கியம், இப்போ படத்துக்கு போகிறதான் முக்கியம். ஐயே மக்களே, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? போமா, அவன் கூட போயிட்டு வா. இதெல்லாம் கேட்கணும்னு கிடையாது மக்கா, நீ போயிட்டு வா. நீங்களும் பூமரியா மாமா வரீங்களா? ரொம்ப நல்லவிய மாதிரி தான் அம்மா கிட்ட ஆக்ட் போடியாவப்பா. இவங்களும் இதை தெரியாம நல்லா நடிக்காங்க, சீக்கிரமா ஈஸியா ஏமாறுறாங்க. ஐயே நாங்க எல்லாம் என்னத்த மக்களே, நீ அவனும் போயிட்டு வா சரியா? போ போ போய் கிளம்பு போ. சரி அத்தை. நல்ல பிள்ளை, அங்க போட்டா இங்க போட்டான்னு கேட்டுட்டு போறா பாவம். பூமாரி, ஏய் பூமாரி. என்னம்மா? எடி நீ இங்கதான் நிக்கிறியா? கூப்பிட்டுட்டே இருங்க, சத்தம் தராம நிக்கியா? ஏன் என்ன சொல்லுங்க. அக்கா அடுப்பங்கரையில ஒரு 20 கிலோ அரிசி ஒரு சாக்குல தட்டி கெட்டி வச்சிருக்கேன். வசந்தி வந்தானா எடுத்துட்டு போய் சொல்லிடுவியா? சொல்லலாம். ஏன் இதை உங்க மருமகள்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? இதை கூட நான் தான் செய்யணுமா? என்னடி ஓவரா பேசியா? அரிசியை உன் தலையில தூக்கி வச்சு நில்லுன்னு நான் சொல்லல. வசந்தி வருவா, எடுத்துட்டு போ சொல்லு, அது போதும். ஆமாம்மா, உங்களை வர வர பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா என்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறிய. பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். வசந்தி வந்து எடுத்து கொடுத்துரு, வாரேன். அமைதியா இருந்த பிள்ளைய ஒண்ணுக்கு ஒன்னா சொல்லி கொடுத்து இப்படி மாத்தி வச்சிருக்கேன். என் மேல எவ்வளவு பாசமா இருந்த அம்மா இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். எல்லாம் ஒன்னு ஒன்னு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து அவங்க மனசை மாத்தி வச்சுட்டு இப்ப என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழியாவ. எங்க அம்மா சில நேரம் விடாது பாத்துக்க. அதான் எங்க அம்மா வரட்டுன்னு சொல்லி இல்ல கனி. எங்க அம்மா வரட்டு. சரி, எங்க அம்மா என்கிட்ட போயிட்டு சீக்கிரம் வான்னு சொன்னாவ. நான் போட்டா கொஞ்ச நேரம் கூட இரு, எங்க அம்மா இப்ப வந்துருவாவ. எம்மா நேரமே வந்துட்டியோ? நான் எப்பவே வந்தேன் தெரியுமா? நீங்க சாவியை உங்க பாட்டுக்கு வச்சுட்டு
நான் எங்கிட்டே போவேன், பக்கத்துல எங்கேயாவது கதை விட்டுட்டு இருந்திருப்பேன். எம்மாடி கூட வேண்டியதானே. நிறைய நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், உங்களை காணவே இல்ல. ஆமா பெரியம்மா, சியானாக்கா சொல்லியது மாதிரி உண்மைதான். அக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாளா, உங்களை காணலையா, அதான் எங்க அம்மா கொஞ்ச நேரம் இங்க விட்டாவ. ஓ அப்படியா? உங்க அம்மைக்கு என் மேல கோவலம் தீர்ந்தா எப்படி? தெரியல பெரியம்மா. ஆமா கனி, உங்க அம்மா உங்க அப்பாட்ட என்ன ஏதாவது சொல்லி கொடுத்து திட்டுனாளா தெரியுமா? எனக்கு தெரியல பெரியம்மா. அப்படி இப்படி ஏதாவது திட்டுனாலும் என்கிட்ட சொல்லணும் மக்களே, சரியா? சரி பெரியம்மா, நான் உங்ககிட்ட வந்து சொல்லியே. எம்மா கொஞ்ச நேரம் சித்திக வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? சரி மக்கா, போ, கொஞ்ச நேரம் போயிட்டு வா. சரிம்மா. இடி சியானா, சித்தி வீட்டிலேருந்து வரும்போது ராத்திரி நீ சாப்பிட்டுட்டே வா. அம்மைக்கும் சப்பாத்தியை தோசை சுட்டோன்னா 2 வாங்கிட்டு வானா? சரிம்மா. கனி வா போலாம். செப்பா, ஒரு இடத்துல இருந்து கூட நிம்மதியாக கதை பேச முடியலை. எங்கே இவர் வந்துருவாரோன்னு ஓடி ஓடி வர வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் இருட்டுன உடனே லட்சுமி அக்காளை வீட்டில் போய் அரிசி எடுத்துகிட்டு வந்துடணும். செப்பா எப்படியோ அரிசி எடுத்துட்டு வந்துட்டு புஷ்பாளுக்கே வித்துடணும். வசந்தி, என்ன புஷ்பா? இல்லை வசந்தி, அரிசி எடுக்க சாயங்காலம் வர சொன்னா இல்லையா, அதான் வந்தேன். எங்கே இருக்கு அது? வந்து இவகிட்ட லட்சுமி அக்காளை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் இவளே போய் 10 ரூபாச்சு வாங்கிக்கிடுவா. வேண்டாம் வேண்டாம், நம்மளே எடுத்துகிட்டு வந்து விற்றாதான் லாபம். புஷ்பா, அது வந்து இப்போ என்கிட்ட இல்லை, அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் இருக்குது. போய் தான் எடுத்துகிட்டு வரணும். நான் போய் எடுத்துகிட்டு வந்தப்பறம் உங்ககிட்ட சொல்லியே. ஓ அப்படியா? நான் உன் வீட்டில் தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். லேட் ஆகுமோ? அது நான் அரிசி எடுத்துகிட்டு வந்தப்பறம் உனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ நீ காசோட வா. அவைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்த்துக்க, காசு கொடுத்தா தான் அரிசியே தருவாவ. அப்படியா? நான் இப்போ காசு எடுத்துகிட்டு வரலையே. நான் சரி எப்படியாவது சொல்லி எடுத்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரேன். என் வீட்டில் கொண்டு வந்தோம்னா நீ காசு தான் நான் வீட்டில் கொடுத்துடலாம். மறக்காமல் காசு எடுத்துகிட்டு வந்துடு, சரியா? சரி வசந்தி. சரி, பின்ன எடுத்துகிட்டு வந்தோன்னே ஒரு ஃபோனை பண்ணு, வாரேன். சரி புஷ்பா, போ. அரிசி அவ்வளோ ரொம்ப அவசியம் போல இருக்கே. சரி, இவைய வேற என்ன வரல இல்லையா, ஒரு 8 பேர் அந்த அரிசி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். சார் வணக்கம். யாரு புள்ளே? சார் என்ன ஞாபகம் இல்லையா? நான் உங்க ஸ்டூடெண்ட் தான், ஞாபகம் இருக்கா? ஆமா, நீயா? எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கிறியா? ஆமா சார், நான் நல்லா இருக்கேன். அது உங்களை பார்த்தோன்னு தான் வண்டி நிறுத்திட்டு வந்தேன், பார்த்துக்கிடுங்க. நீங்க எப்படி சார் இருக்கிறிய? ஏதோ கடவுளுக்கு புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. பிள்ளை உன்ன ஊர் இங்க தானா? ஆமா சார், 2 வீடு தள்ளி என் வீடு தான் இருக்கு. வரீங்களா? வீடு வரை வந்துட்டு போறீங்களா? வாங்க. ஐயே வேண்டாம், இன்னும் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வாரேன். இப்போ ஒரு வேலையா வெளியே வந்தேன், நீ போனோம் இல்லைன்னா வீட்டுக்காரி தேடுவாமா. சரி சார். அப்புறம் பிள்ளையெல்லாம் இருக்கா? ஆமா சார், ஒரு பொண்ணு இருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. ஓ அப்படியா? சரி சரி. சரிம்மா, உன்னை பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பழச மறக்காம வந்து பேசுனியே, ரொம்ப சந்தோஷம். சரி சார், பார்த்துக்கோங்க. வேணா உங்களை கொண்டு விடவா? இல்ல வேண்டாமா, வேண்டாம். வயசான காலத்துல கொஞ்சம் காலார நடந்தாதான் உடம்புக்கு நல்லது. நான் நடந்தே போய்க்கிறேன், நீ போமா. சரி சார். நல்ல வாத்தியாரு, எப்படி பாடுத்தாரு. இப்ப இவ்வளவு வயசாகி போச்சு, அதான் அடையாளம் தெரியல. அரிசியை வாங்குறோம், அமௌண்ட்டை வாங்குறோம், தேவையானதெல்லாம் வாங்கி கலக்குறோம். சார் பார்த்து போங்க. ஏங்க என்னங்க இந்த பக்கம் நிக்கிறிய வீட்டுக்கு வராம? நான் இந்த பக்கம் நிக்கிறது இருக்கட்டு, இந்த சாயங்கால நேரம் நீ எங்க கிளம்பிட்டா? என்னங்க நீங்க வருவேன்னு வீட்டுல சூடா ஏதாவது காப்பி ஏதாவது போடலான்ட்டு பால் வாங்குறேன்னு வந்தேன். நீங்க எப்படி சீக்கிரம் வந்துட்டிய? யாரு காது குத்தியா? கடை அந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் எங்கிட்டே போறா? ஏதோ கண்டுபிடிச்சிட்டாவ, பெரிய கண்டுபிடிப்பு. எங்க போறான்னு வாங்கிட்டு தான் கேக்கேன். என்ன ஏதோ பெரிய இதுல பீத்துனா? ஃப்ரிட்ஜை வாங்கி தந்துட்டா பாலை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். நான் அடிக்கடி வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன் எல்லாம் சொன்னா இப்ப எங்க சுத்திட்டு தெரியா? நீங்க கத்தாதுங்க, மெதுவா பேசுங்க. இது நம்ம வீடு இல்ல, ரோடு. மெதுவா பேசுங்க. எனக்கு ரோடா வீடான்னு தெரியும். நீ எங்க போறா? அது வந்து அந்த அவங்க லட்சுமி அக்கா இருக்காவ இல்லையா? லட்சுமி அக்கா. ஆமா, லட்சுமி அக்கா இருக்காவ. அவளுக்கு என்ன? லட்சுமி அக்கா அவிய வீட்டுல கொஞ்சம் போல அரிசி இருக்கு, வேணுமானு கேட்டாவ. அதான் நம்ம சோத்துக்கு வாங்கலான்னு போறேன். ஏண்டி நம்ம வீட்லயே ரேசம் வாங்குறது கடக்க தானே செய்யுது, திரும்ப உனக்கு என்னத்துக்கு? நான் வாங்குறேன்னா நமக்கு இல்லைங்க,
புஷ்பா வந்து அரிசி கேட்டா அவளுக்கு வாங்கி கொடுக்கலாமேன்னு தான் நான் போகிறேன். ஏன்னா லட்சுமி அக்காளுக்கு அவியிடம் புஷ்பால் கடை ரொம்ப தூரம் பத்தியா, அவியலுக்குள்ள வாங்கிட மாட்டாவ. இவ வாங்கி கொடுத்தாதான் புஷ்பா வாங்கிப்பான். ஆனா ரொம்ப தான் பேசியா. ஏங்க உங்களுக்கு தெரியாது, புஷ்பாவும் லட்சுமி அக்காவும் பேசிக்க மாட்டாங்க, சின்ன சண்டை. அதனால தான் எப்படி அவங்கள்ட்ட கேட்குறதுன்னு புஷ்பா என்கிட்ட கேட்டா. நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு வாங்க, இந்த அரிசி ஒன்று வாங்கி கொடுத்து வந்துடுறீங்க. என்னத்தையும் பண்ணி தொலை, இப்ப வீட்டுக்கு வரலாம் நல்ல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிட்டு போகிறான் புல்லட்டு பாண்டி. ஷுப்பு வீட்டில் வச்சா ஆடியான், வெளியே வந்தாலும் ஆடியான். ஏங்க பார்த்து போங்க. திட்டு வாங்கினா என் மூஞ்சிலையும் எழுதி வச்சிருக்கோ என்னமோ. எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சரி போய் சட்டை போட்டுன்னு அரிசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ வேற அரிசி அர்ஜென்ட் வேற வந்து கேட்டா. தக்கா எடுத்து வச்சாவளா என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியலையே. இந்த மனச வேற வந்துட்டாவ. லட்சுமி அக்கா, ஏ லட்சுமி அக்கா, ஏக்கா, ஏ லட்சுமி அக்கா, பூமாரி, ஏ பூமாரி, அரிசி எனக்கு வாங்கிட்டு போய் கிலோக்கு 30 ரூபா வச்சு வித்து போடணும். அப்பா லாபம் நமக்கு. பூமாரி உங்க அம்மா இல்லையா? எங்க அம்மா இப்பதான் ராணியத்தை விட்டு போனாவ. அரிசி தானே எடுக்க வந்தியே? ஆமா உங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டாவளா? ஆமா தே, இந்த இருக்கேதா, இத எடுத்துக்கிட்டு போங்க. எங்க அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாவ. ஓ சரி 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 பூமாரி நீ போ, நான் எடுத்துக்கிட்டு போறேன். இவ்வளோ அரிசி இருக்கே, இதை எப்படியா தலையில வச்சாது தூக்கிட்டு போயிடணும். இன்னைக்கு போய் கண்டிப்பா புஷ்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வித்துப்படணும். எப்பா என்ன வெயிட்டா இருக்குப்பா, தலையே முறிஞ்சிடும் போல இருக்கு. பரவாயில்ல வசந்தி, எப்பாடு பட்டாவது கொண்டு போயிரு. 30 ரூபாய்க்கு கிலோக்கு, அதை மனசு வச்சே கொண்டு போயிரும். இந்த அரிசியை கொண்டு போற முன்னாடி உயிரே போயிடும் போல இருக்கு. என்ன வெயிட்டுப்பா. எப்பா 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 வீட்டுக்குள்ள இருக்கியாமா முடியுது. என்ன சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஆவல. வேர்த்துதாப்பா வடியுது. போன கரண்ட் எப்ப வரணும் தெரியல. என்ன பண்ண, இந்த மரத்தடியாக்கிலே இருப்போம். கொஞ்சம் காத்தாவது வருதுமா. ஏ சின்ன பொண்ணு வாமா. என்னக்கா இதுல வந்து உட்காந்துருக்கிறிய? ஆமாக்கா, டிவில நல்லதோ ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரண்ட் டக்குன்னு போயிட்டு பாருங்க, என்ன சூடு. அதான் உள்ள இருக்க முடியல, மெதுவா வந்துட்டேன்க்கா. மாமியார் திட்டலையாமா செய்யும். ஏன் இப்படி அடிக்கடி சொல்லாம கொள்ளாம வாரா? அப்புறம் அது சும்மா தர திட்டிட்டு கிடக்குதுக்கா. நீங்க வேற, இந்த சூட்டுலயும் அது நீட்டா கிடந்து உறங்குதுக்கா. எப்படிதான் உறக்க வருதோ, எரும மாடை கட்டில காலில் கட்டிட்டு போட்ட மாதிரி கிடந்து உறங்குது. என்ன சின்னவனு இப்படி சொல்லியா? ஆமாக்கா, செம தூக்கம். இப்ப நீ எலும்புச்சுனாதான் அதை செய்ய நம்மளா சொல்லலாம். அதனாலதான் நான் வந்துட்டேன்க்கா. நானும் இவ்வளவு நேரம் படுக்கதாமா செய்திருந்தேன். சரி கரண்ட் போச்சா, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அதான் இந்த மரத்தடி வாக்கலாம் கொஞ்ச நேரம் இருப்போம்னு சொல்லிட்டு வந்தேன் பாரு. 4 முடிய தேடி போனேன்க்கா, வீட்டுல காணல. எங்க போனாலும் அத எங்க எங்கேயாவது வந்தாளா? இல்லையேம்மா, அவ வசந்தி இங்க வரவே இல்லையே. ஏக்கா வா உமா. என்ன உமா, உன் அக்காளர காணல, எங்க போனாலோ? ஏன் சின்ன பொண்ணு என்ன சும்மா இருக்க விட மாட்டியா? எவா எங்க போனா எனக்கு என்ன? என்ன நீ இருக்க விடு. சரி சரி விடு உமா, கோவப்படாத. 2 நாள் இப்படி மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருப்பிய, அப்புறம் என்ன இருந்தாலும் வளர்ந்துட தெரியலன்னு ஆயிருமா சொல்லு. எக்கா நானே அவ கூட பேச கூடாதுன்னு இருக்கேன். நீங்க 2 பேரும் சும்மா இருங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு போலானியாக நானே இங்கு வந்தேன். சரி உமா நீ இரு, வா நிம்மதியா நாங்க உனக்கு எடுக்கலாமா, நீ இரு. சின்ன பொண்ணு அரிசி உன் மாமியிட்ட கேட்டு சொல்லின்னு சொன்னேம்மா, கேட்டியா? ஆமாக்கா, வந்துடுச்சதே மறந்து போயிடுச்சு. ஆமா, எங்க மாமியார் சொல்லிச்சுக்கா, கொஞ்சம் போல அரிசி இருக்குன்னு சொல்லிச்சு. அதை வசந்திக்கே கொடுத்துட்டேன்னு சொல்லிச்சுக்கா. அது எங்களுக்கே கொடுத்துட்டேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, பாவம் பார்த்துக்க, அரிசி இல்ல போல, நான் வாய் திறந்து கேட்டுட்டா. ஒரு 8 வா போய் சொல்லிட்டு வந்துருவோமா? சரிக்கா, போயிட்டுறோம். உமா வா போலாம். நான் உன்னை எங்கேயும் வரலாமா, நான் என் ஜீவனை கொண்டு வீட்டுக்கே போறேன். நீங்க எங்கேயும் போங்க, யாரையும் பாருங்கம்மா. அதான் போர் அடிக்குதுதானே வந்தாவுமா, உன்னை யார்கிட்ட பேச சொல்லல. நீ சும்மா வா, போய் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு வந்துடும். சரி நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடியதால வாரேன். Run.
4 முடிய காலையில பார்த்தது, அதுக்கப்புறம் என்ன ஆளை காணவே இல்லக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நானும் அப்படிதான். காலையில அரிசி கேட்கும்போது பார்த்ததுதான், அப்புறம் அவளை காணல நானும். என்ன உமா ஒன்னும் சொல்லாம அமைதியாவே வாரா? என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன உமா? ஆயிரம் சொல்லுங்க அக்கா. என்ன இருந்தாலும் எனக்கு அவளுக்கு மேல ஒரு சின்ன டவுட்டா தான் இருக்கு. அவ எல்லாம் ரேஷன்ல அரிசி வாங்கி கூட்டிய ஆளு. அவ சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னான்னு நீங்க சொல்றீங்க. நம்பவே முடியல. இல்ல உமா, அவள்கிட்ட இல்லன்னு தான் நினைக்கேன் பாத்துக்க. ஆனா காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்டு, அதான் லட்சுமி அக்காளை தரேன்னு சொல்லிருக்கேவ. வாஷிங் மிஷின் வாங்க இருந்த என்ன வாங்க விடாம ஆக்குனாளாக்கா அவ. அவ எப்பேற்பட்ட நடிப்பு கல்லினி எனக்கு தெரியும். உமா, நீ ஏதோ அவளுக்கு மேல கோவத்துல சொல்லியா நினைக்கேம்மா. ஆனா வசந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்டா. என்ன செய்யுது, அதான் இருக்கிற அரிசி அவள்கிட்ட கொடுக்கலான்னு சொன்னேம்மா. ஏக்கா, நீங்க அவளை நம்புங்க, நான் எல்லாம் ஒரு சொட்டு கூட அவளை நம்ப மாட்டேன். ஏன்னா அவ அப்பேற்பட்ட ஆக்ட் நாயகி, எனக்கு தெரியும். நான் சொல்ற போது கூட நீங்க நினைப்பிய ஏதோ அவளுக்கு மேலோட கோவத்துல நான் சொல்லியேனே. அதெல்லாம் இல்ல, அவ கூட இருந்து அவ கூட பழவனவளாக்க நான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க நினைப்பிய. பாத்துக்கிடுங்க. சரி போட்டு, எதுவா இருந்தா என்ன, வாமா போவோம். சின்ன பொண்ணு, வரும்போது அந்த பலசரக்கு கடையில இருந்து வாழைப்பழம் வாங்க ஞாபகப்படுத்தியாமா? சரிக்கா. ஏன், என்ன சமையல் பண்ண போறிய? என் மொவ ராத்திரிக்கு புட்டு கேட்டாமா, அதான் புட்டை வச்சு கொடுக்கலானே. சரிக்கா, அவிக்கும் போது எனக்கும் சேர்த்து ஒரு துண்டு அவிங்க. ராத்திரி எனக்கு ஒரு துண்டு புட்டு தாங்கனக்கா. சரி சின்ன பொண்ணு. எக்கா எனக்கும். சரி உமா. சின்ன பொண்ணு, அங்க பாரு, வசந்தியும் புஷ்பலம் தானே பேசிட்டு இருக்கியாவ. அட ஆமாக்கா, பக்கத்துல வேற ஒரு பை இருக்கு. ஆமா, ஒரு அரிசியில நீ யார்கிட்டயும் கேட்டிருப்பாளோ என்னன்னு தெரியலையே, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன உமா, நேரா போய் பார்க்காதுங்க, கொஞ்சம் ஒளிச்சிருந்து பாருங்க. அப்பதான் அவங்க என்ன பண்ணியானு உங்களுக்கு தெரியும். எதுக்கு உமா ஒளிச்சிருந்து பார்க்கணும்? நேராவே போய் கேட்டுரும். எக்கா, அவ கதைய மாத்தி பேசியவா. நீங்க நான் சொல்றத கேளுங்க, ஃபர்ஸ்ட் மறைஞ்சிருந்து பாப்போம் வாங்க. என்ன வெயிட்டா இருக்குப்பா, தலையே முறிஞ்சிரு போல இருக்கு. பரவாயில்ல வசந்தி. சின்ன பொண்ணு, வசந்தி பாவம். யார்கிட்டந்தோ விலை கொடுத்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கியா. நம்ம மட்டும் அவளை அப்படி சந்தேகப்பட்டு பாக்குறது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. எக்கா, வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. அவ வருத்தப்படுவாளா இல்ல வாட்டி எடுப்பாளான்னு இங்க பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டே தெரியற முன்னாடி வாய விடாதுங்க. இல்ல உமா, நம்ம இப்படி எட்டி பாக்குறது எனக்கே கொஞ்சம் தப்பா தான் தெரியுது. பேசாம நில்லுங்க, இல்லைன்னா 2 பேருக்கு வாயுமே பொத்தி வச்சிருவேன். சும்மா நில்லுங்க. எங்க போனா வசந்தி? எவ்வளவு நேரமா இதுலயே நிக்கேன் தெரியுமா? போற வீரம் வர வீரம் பாத்துக்கிட்டே போறாவ. ஷப்பா, நீ ஈஸியா சொல்லுவா புஷ்பா. அரிசி வாங்க நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பாவம், இப்ப கூட என்ன பத்தியா சொல்லியா உமாவா? அரிசி வாங்க பாடுபட்டேன்னு தான் சொல்லியா? பேசாம இருங்க அக்கா. அரிசி வாங்க பாடுபட்டேன்னு தான் சொன்னா. யாருக்காக பாடுபட்டேன்னு சொன்னாளா? சும்மா இருங்க வாய வச்சுக்கிட்டு. இப்பவாவது வந்தியே, எவ்வளவு நேரமா நிக்கேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீ சொல்லுவா புஷ்பா, நல்லா சொல்லுவா. சரி சரி, இதுல 20 கிலோ அரிசி இருக்கு. கிலோக்கு 30 ரூபாய் பேசிருக்கேன்ல, 20 கிலோ எடுத்துக்கிட்டு 600 ரூபா தான். என்ன வசந்தி, ரேஸ் அரிசி தானே, என்ன விலை கொஞ்சம் அதிகமா இல்லையா இருக்கு? கொஞ்சம் கம்மி பண்ணி போடக்கூடாதா? பாத்தியலா எப்படி நான் சொன்னேன் இவளை பத்தி. என்ன புஷ்பா, விளையாடவா செய்ய? எடுத்துக்கிட்டு வர முன்னாடி உங்ககிட்ட சொல்ல தானே செய்தேன், கிலோ 30. நீ இப்ப என்ன ரேட்டு குறைச்சு பேசிட்டு இருக்கியா? இல்ல வசந்தி, இது ரேஸ் அரிசி தானே, அதான் ஒரு 20 ரூபாயாவது வச்சு வாங்க கூடாதா? ஆஹா, நீ சொல்லிய கதை நல்லாதான் இருக்கு புஷ்பா. இதெல்லாம் அப்படி நம்பி வச்சு ஏமாத்த கூடாது பாத்துக்க.
நானே நீ கேட்டானே ஊரு கடந்து ஊரு போய் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம பேசணும் போய் தந்துரு பத்துக்க. நான் வாங்கிட்ட அரிசி வாங்கின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சத்தம் போட்டு பேசாத வசந்தி. 30 ரூபாய்க்குள்ள ரொம்ப ஓவர். ரேட்டை கம்மி பண்ணி சொல்லு. என்னது 30 ரூபாயில இருந்து ஒரு சல்லி பைசா குறைக்க மாட்டேன். நீ வேணான்னு கேட்டா நான் போய் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. நீ பேசாம ரூபாயை கொடு. ஐயோ, இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களே யாரும் இல்லையா? ஊருக்குள்ள நடக்க குற்றங்களெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? யாராவது இங்க வாங்கலாம். என்ன புஷ்பா இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கியா? பின்ன ரேஸ் அரிசி வாங்கி வச்சுக்கிட்டு நீ அநியாய ரேட்டு விப்பா. வாங்கிட்டு நான் அப்படி வாங்கிடணுமோ? வாங்கக்கா, வாச்சின பொண்ணு ஒரு நியாயத்தை சொல்லுங்களா? ஐயோ அம்மா, ஒரு 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி அடி வாங்கிட்டது கிடக்கேனே. என்ன பார்க்க யாருமே இல்லையா? யானை கேட்க கூட ஒரு மனுஷன் இல்லை. ஒரு சுடு தண்ணி போட்டு தர கூட யாரும் இல்லையே. இப்படி அடிச்சு போட்டாலே இழுவைக்கு எம்எல் என்னதான் கோவமாமா. ஒரு வாஷிங் மிஷின் வாங்க விட்டாம இருந்ததுக்கு இந்த சாக்கடை நிமித்து வாங்கிட்டா. ச்சே, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாளுன்னா அரிசியாவது புஷ்பா வாங்கியிருப்பா. அதையும் கெடுத்து விட்டாளுவப்பா அவிய. உமா, பாத்தியா உன் அக்கால அடி வாங்கிட்டு எப்படி நிம்மதியாக கடந்து உறங்கி அனுப்பாரு. நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். ஆனா நான் ஒன்றும் அவகிட்ட பேச மாட்டேன், சரியா? சரி உமா. நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. எப்படி நல்லா இருக்க முடியும்? அதான் அடிச்சு துவைச்சு பஞ்சராக்கி போட்டுட்டே இல்லையா? இப்ப நான் இருக்கேனா இல்லையா பார்க்க வந்தாளுவ. நலுமுடி என்ன எப்படி? உண்டான காயம் எல்லாம் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன? பேசாம பெயரு சின்ன பொண்ணு. நானே வியாதனையில உச்சியில படுத்திருக்கேன். நீ சும்மா இருந்துக்க. ஆனா நான் என் வாழ்க்கையில நிறைய டுபாக்கூரை பார்த்திருக்கேன். உங்கள மாதிரி ஒரு டுபாக்கூரை இப்பதான் பாக்கேக்கா. ஏற்கனவே நான் வெந்துகிட்டு இருக்கேன். அதுல கூட கொஞ்சம் எண்ணெயை குறை ஊத்திட்டு இருக்காத. உன் வேலை என்னமோ அதை பாருண்ணா. போன முதல்ல இங்க இருந்து. அது எப்படி போவேன்? உங்களை பார்க்க வந்துகிட்டு சும்மா போயிருவேன் நான். ஏன் பார்க்க வந்தவா ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்ல சும்மா வந்தியா? எல்லாம் வாங்கிட்டு தாக்க வந்தேன். ஆப்பிள் 1 கிலோ, ஆரஞ்சு 1 கிலோ, மாதுளை 1 கிலோ, வாழைப்பழம் 1 கிலோ எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? போ போ, போய் ஜூஸு கீஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா. அடி அப்படின்னா இப்படி பஞ்சர் ஆக்கிட்டா பாரு. எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனா உங்களுக்கு இல்ல, உங்களை பார்க்க வந்த எங்களுக்கு. கோவப்படுத்திட்டு இருக்காத சின்ன பொண்ணு. பேசாம இங்க இருந்து முதல்ல போங்க 2 பேரும். இழுவைக்கு எவ்வளவு நெஞ்சலத்தம் இருக்கணும். இவ்வளவு தூரம் வந்த பிறகு கூட எப்படி அடிபட்டதெல்லாம் நல்லா இருக்கா பரவாயில்லையா கேக்கியாளோ? நிக்க அப்படியே நிக்கட்டு. சின்ன பொண்ணு போவோமா? நேரம் ஆகுது. சோற வேற அடுப்புல போட்டுக்கிட்டு வந்தேன். போமா? உமா, அப்படியே மத்தியானம் அக்களுக்கும் ஒரு வட்ட சோறு எடுத்துட்டு வந்துரு, சரியா? உடம்பெல்லாம் ஒரே வேதனை. நேற்று நீங்க அடிச்ச அடியில அதனால சமைக்கல. எடுத்துட்டு வந்துருண்ணா. சின்ன பொண்ணு வரியான்னு கேட்டேன். உன் வார்த்தைக்காக தான் வந்தேன். வேற யாருக்கு வாக்கும் கேட்க நான் வரல. உடம்பு பிடிச்சவா இப்படி சொல்லியா பாரு. சரி, நாலுமுடி படுத்து ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் போற வாரேன். வாங்கிட்டு வந்து பழத்தெல்லாம் தின்னணும் இல்லையா? போங்க. அப்புறம் முதல்ல இங்க இருந்து சும்மா இருக்க என்ன கடுப்பு எத்தனை வந்திருக்கா? போங்கப்பா. வா சின்ன பொண்ணு, பியாயாட்டம் ஆவியாச்சு, வந்துரு. பாய். ஏதோ பாசத்துல பார்க்க வந்தாலும் பார்த்தா இங்க இடிக்கிறதுக்கு எடுத்து தின்ன வந்திருக்காளுவ போட்டு. என்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாத்துட்டு போனாவளோ, அன்னையில இருந்து என்ன பதில் சொல்லுவாவ யாது சொல்லுவாவன்னு யோசிச்சே தலைக்கே பாரமா இருக்கு. இந்த பிள்ளை வேற பேசாம எடுக்காம அமைதியாவே தெரியா. என்னத்த சொல்ல? நிறைய நாள் அப்புறம் இன்னைக்குதான் காலேஜுக்கும் போயிருக்கியா. லட்சுமிகிட்ட வேற போன் பண்ணி சொன்னேன். அங்க ஒரு வாட்டி கேட்டு சொல்லனே. இனி கேட்டு சொல்ல போறா. எல்லாரும் அவரொரு பிள்ளைகன்னா உடனே கேப்பாவ. இது யாரோ பிள்ளை தானே, எங்க கேப்பாவ? என்னத்த சொல்ல? நம்ம கஷ்டம் நம்மளோட. நம்ம கஷ்டம் யாருக்கு தான் தெரியும். உள்ள வரலாமா? யார் வந்திருக்கான்னு தெரியலையே. புது குரலா இருக்கு. நான் தான். ஐயே, நீங்களா? வாங்க. அடுப்புங்கரைக்கு வந்தீங்க. வாங்க, ஹாலுக்கு போலாம். இல்ல, நான் இந்த பக்கமா ஒரு வேலைய வந்தேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வாங்க, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசலாம். வாங்க. இல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பணும். இந்த கல்யாணம் என்ன பிரச்சனை வந்தாலும் நடக்கும்.
நீங்க எதை பத்தியுமே பயப்படாம இருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். சரியா? ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல, இந்த சந்தோஷமான விஷயத்த நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன். சரிம்மா, சரி சரி. கடவுளே, நான் இப்பதான் நினைச்சேன் மாப்பிள்ளையே வந்து சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, சந்தோஷமா இருக்கே. அப்புறம் என்ன சொல்லுங்க. ராதிகா வீட்ல இல்லையா? இல்ல, அவ காலேஜ் போயிருக்கா. சரி, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க அத்தை. சரி மாப்பிள்ள, சரி சரி. நல்ல பையன், அவனே வந்து சொல்லிட்டு போறான். மனசுல இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்பா, பாத்தியா காமாட்சி? பெரிய வண்டியிலே வந்துகிட்டு போகுது. ஆமாக்கா, பாத்தியாளா? மோளுக்கு ரகசியமா கல்யாணத்தை முடிச்சலான்னு பாக்கியாலும் இந்த பார்வதி. பையன் ரொம்ப பெரிய இடம் போல, நல்ல வசதி உண்டு போல இருக்கு. பாத்தியா, அன்னைக்கு வரும்போதும் கார்ல தான் வந்தான், இன்னைக்கு வேற காரு. ஆமா, பிடிச்சதான் பிடிச்சா பெரிய புளியங்கொம்பாலியா பிடிச்சிருக்கா குட்டி. ஏதோ இது பார்வதி பார்த்த சம்மந்தம் அப்படின்னு தான் சொன்னாவ. நீங்க குட்டி பெரிய பொருளிய கொம்பு பிடிச்சுன்னு சொல்லுறிய. ஐயே, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த குட்டி காலேஜ்ல லவ்வா தெரியாதா? அந்த பையன் தான் இது. அப்படியா? உள்ளதாக்கா? எனக்கு தெரியாது, பாத்துக்கிடுங்க. குட்டி பூனை போல தெரியவா? பூனை மாதிரி இருக்கிறதோலதான் இந்த காலத்துல நம்ப முடியல. வெளிப்படையா பேசி திரிச்சதோட கூட நம்பிடலாம். ஊமை குத்து மாதிரி இருக்கிறதோட நம்பவே கூடாது, பாத்துக்க. உடனே தள்ள பார்வதியும் ஓகே சொல்லிட்டாளா? பாத்தியலா? பின்ன எப்படி ஓகே சொல்லாம இருப்பா? பையன் வீட்டுல நல்ல வசதி இருக்கு இல்லையா? ஓகே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லு? முதல்ல அவளுக்கு அண்ணன் பையன் ஃபாரின்ல இருக்கான், அவனையாக பேசி வச்சிருந்த அந்த குட்டிக்கு. அப்புறம் என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோன்னு தெரியல. பையன் ஊர்லயே வந்துட்டானா உடனே அவனை வேண்டான்னு வச்சுக்கிட்டு வேற சம்பந்தம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியா? பாத்தியா? ஆமாமா, இந்த காலத்துல இப்படி இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கை. நம்மள மாதிரி எல்லார்ட்டையும் உண்மையா இருக்கவங்களுக்கு எங்க இருக்கு வாழ்க்கை சொல்லு? ஆமாக்கா, ஆமா, அது நம்ம உண்மைதான். பாத்துங்க, அவளுக்கு வீட்டு கதை வெளியே தெரியாம மறைச்சிட்டாலே பரவாயில்ல. கெட்டிக்காரி தான் பார்வதி. யாருக்கு தெரியலனா என்ன, நமக்கு தெரிஞ்சாச்சு இல்லையாக்கா? நீ ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தானே. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். அண்ணா, உனக்கு எப்படி எப்படி தைரியம் வந்துச்சு? எப்பா, பாக்க பூனை மாதிரி இருந்துட்டு நேரா பொண்ணு வீட்டுல போய் சொல்லிருக்கதே எனக்கு ஓகே. நீ எப்போ வேற என்ன பண்ண சொல்லியா? நினைச்சு நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு. யாரும் ஒரு முடிவுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. பெரிய ஆள் தாண்டா நீ, பெரிய ஆள் தான். என்ன ஒரே சிரிப்பம் கழிப்பமா இருக்கு? சித்தி ஒன்னும் சொல்லண்டாம், எல்லாம் அறிஞ்சேன். உனக்கு என்ன வந்த தைரியம் இது? பொண்ணு வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தா நீ? சித்தி, அது வந்து ஏமா சும்மா நிறுத்துங்கம்மா. எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்கிறிய? அவனே வாழ்க்கை தானே, அவனே பாத்துப்பான், நீங்க சும்மா இருங்க. ஓ, எல்லாரும் பெரிய மனசு ஆயிட்டீங்களோ? அவரோட வாழ்க்கை அவரோட பாத்துப்பேன்னு சொல்றதுக்கு? சித்தி, அது வந்து நீ ஒன்னும் பேசாத, நிறுத்து. உன்ன நான் அம்மா மாதிரி தானே பாத்துக்கிட்டேன், சித்தி மாதிரில ஒன்னு பார்த்தேன். உன் அம்மா இருந்தா என்ன செய்வாளோ அதை தானே உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுங்க. ஏமா சும்மா இருங்கம்மா, சும்மா அது இதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா இது ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாம் இருக்கு, எல்லாம் வாங்கி கொண்டு எங்க வைக்கிறது? நீ சும்மா இருட்டி. உனக்கு ஒன்னும் வேண்டான்னு சொன்னாவ, அதுக்காக நான் ஒன்னும் உனக்கு தராமல அனுப்புறேன், எல்லாம் தந்து தானே விட்டேன். நீங்க அவசரப்பட்டு தந்தீங்க. நீ என் அத்தையும் வேண்டாம் தானே சொன்னாவ, நீங்க தான் தந்தீங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? நீ வாய மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது, பேசாத. உனக்கு இது எப்ப வந்த தைரியம்? நேரம் அங்க போய் சொல்லிருக்கியா கல்யாணத்துக்கு ஓகே? நீ எல்லாம் அப்போ உன் வேலை நீயே பாத்துக்க, அந்த மாதிரி தானே ஆயிட்டா? சித்தி, அது அப்படி இல்ல சித்தி. சித்தி ஏமா நீங்க நிறுத்துங்க, ரொம்ப ஒன்றும் பேசாதுங்கண்ணா. ஆமாட்டி, நீ கோவப்படுவா. எல்லா விஷயத்திலையும் கடைசி நான் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைப்பேன், கடைசி கெட்ட பேர் எனக்கு தான். நீங்க பண்ண நல்லதெல்லாம் போதும், நீங்க போங்க. எல்லாரும் வளர்ந்துட்டாவ இல்லையா, அதான் பேசியா. என்ன பூங்குடி, அத்தை கிட்ட நீ இவ்வளவு கோவப்பட்டு எதுக்கு பேசுனா? பின்ன என்ன, எதுக்கு எடுத்தாலும் குறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சும்மா இருக்க மாட்டாங்க வாய வச்சுக்கிட்டு. பூங்குடி, இங்க பாரு கௌதம், நீ அங்க போய் பேசிட்டு இருந்தது எல்லாமே கரெக்ட் தான். இவங்க அதை சொல்லியாங்க இதை சொல்லியாங்கன்னு சொல்லிட்டு நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? சரி பூங்குடி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.